வணக்கம் நேயர்களே. வார ராசி பலன்கள் இந்த வாரம் 8th ஜூன் 2025 14th ஜூன் 2025 வரைக்கும். முதலாவதாக வரக்கூடிய மேசராசி நேயர்களை பொறுத்தளவு, பொதுவாகவே மேசராசியில் இன்னும் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறாரு. ராசியிலேயே சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் பல பேர்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக, வழிகாட்டியாக, உங்களை நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாரம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தளவு நீங்கள் பெருமையாக, புகழோடு கூடிய கௌரவமான ஒரு வாழ்க்கை நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும். ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் வீற்றிருக்கிறதுனால, அதுவும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு அரசாங்க பணிகளில் அல்லது அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயத்தில், நிறைய பேர்களுக்கு பொருளாதார விருத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகாரிகள், அரசு இப்படிப்பட்ட துணைகள் எல்லாம், உதவிகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆளுமை உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் யார், என்ன பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய விட்டு கொடுத்து சென்ற மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு ஆளுமை தெரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் புதனும் வியாழனும் இருக்கிறதுனாலையும், பொதுவாகவே இந்த வாரத்தில் துலாத்திலிருந்து துவங்குகிற சந்திரனினுடைய பயணம் எந்த கிரகத்தையும் தொட்டு விடாமல் பயணம் செய்கின்றதுனால ஒரு சுமூகமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற செய்திகள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். இதில் முயற்சிகள் கைகூடும். இடமாற்றங்கள் சில பேர்களுக்கு கச்சிதமாக நன்மைகளை செய்து கொடுக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி வளரும். வீட்டில் பெரியவங்க சின்னவங்கங்கிற பேதளிப்பு இல்லாமல் எல்லோரும் இணைந்து செயலாற்றுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் குரு பகவான் வலிமை பெற்றிருக்கிறதுனால நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், எல்லாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சாற்றல் அதிகமாக பெருகும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற களம் கிடைக்கும். புதுசாக வேலைக்கு போகிறவங்க, இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகள் இருக்கிறத பார்க்க முடியும். 5ஆம் இடத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிறார். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருப்பது ஒரு அதிசயமான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அடிப்படையில் செவ்வாயும் கேதுவும் 5இல் இருப்பது என்பது பொருளாதார முன்னேற்றங்கள், புதுவிதமான மாற்றங்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள், இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற காலச்சூழல் தெரிய வரும். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சுப செய்திகள், சுபகாரியங்கள் இது மாதிரியாக வரக்கூடியெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இந்த சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கமாக இருக்கின்ற வாரமாக இருக்கிறதுனால, ஏதாவது நீங்கள் புதிய முயற்சிகள் துவங்குகிற போது உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு ஒத்தாசைகளும் நல்லதுகளும் நடக்கும். இயற்கையாகவே இந்த வாரம் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கொடிப்பனையான வாரமாக இருக்கும். குறைவில்லாமல் உங்கள் வாழ்க்கை பாதையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். எங்கே நிற்கிறோம், என்ன பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவில் கொள்ளணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லாடல் இருக்கக்கூடாது. இதில் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த பெண்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு துணிமணி வாங்கிறது, பட்டுப்புடவை வாங்கிறது, நகை வாங்கிறது, விரயம் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் அது கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விரயமாக நடப்பதை பார்க்கலாம். காதல் லௌகீகங்களிலே இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக அற்புதமான மனச்சந்தோஷப்படலாம். வாக்குறுதிகள் கொடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறதில் கவனமாக இருக்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக 5ஆம் பாவாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். உறுதியாக இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறத பார்க்க முடியும். பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளியூர்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேடி வருவதோ, பிள்ளைகளை தேடி சென்று பெற்றோர்கள் பார்க்க செல்லுவதோ, இப்படிப்பட்ட பயணங்கள் மூலமாக சந்தோஷத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம். குரு பகவானும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் சொற்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற இடத்தில் இருக்கிறது. வாய்பேசி சம்பாதிக்கக்கூடியவங்க, இந்த ஆடிட்டராக இருக்கிறவங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட அட்வொகேட்டாக இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் அபரிமிதமான லாபங்கள் இருப்பதை பார்க்க முடியும்.
4ஆம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் இருப்பது என்பது வீடுமனை வாசல் அடிப்படை விருதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரம். நிறைய பேருக்கு வாகனங்களை மாற்றுவது, வாங்குவது, இல்லை புதுசாக ஒரு வாகனத்துக்கு அட்வான்ஸ் பண்ணுறது, இப்படிப்பட்ட தன்மைகளை கூட இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது மனைவியின் மூலமாக கணவனுக்கு, கணவன் மூலமாக மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான சம்பவங்கள் நடக்கக்கூடிய காலச்சூழல் உண்டு. குடும்பத்திலே ஒற்றுமை பெருகும், மனமகிழ்ச்சி கூடும், எல்லோரும் இணைந்து அமர்ந்து வாழ்ந்து சந்தோஷப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் கிடைக்கும். கூடவே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில பேர்களுக்கு பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல செய்தியை கொண்டு வரும். பயணங்களின் மூலமாக ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்திலே ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிக இனிமையான தகவல் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். மிதுனம் ராசினியர்களே, இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் 7ஆம் பாவாதிபதியும் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக பகல் பொழுதெல்லாம் பெரிய ஒரு ஆற்றலோடு கூடிய பொழுதுகளாக அதிகமாக உழைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உழைப்பதற்குண்டான களமும் அந்த எனர்ஜியும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். பெரியவர்களின் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணத்தில் பெரியவங்க, அதிகாரத்தில் பெரியவங்க, இப்படி யாரென்று தெரியாத பெரியவர்களின் அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இந்த நீட் எழுத போகிறவங்க, வெளிநாடுகளுக்கு படிக்க போகிறவங்க, வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கக்கூடியவர்கள், இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு புது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க போகிற பிள்ளைங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இளம் தம்பதிகள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களின் எண்ணங்கள் ஈடேறும். சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தானாக வந்து பக்கத்தில் நிற்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள், சம்பள உயர்வுகள், இப்படிப்பட்ட தன்மைகளை கூட இந்த வாரத்தில் பார்க்கும்படியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 5ஆம் இடத்தில் வளர்புறையில் இருக்கிறார். அப்போ 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடியது மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொடுக்கும். இப்படி இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான், 9ஆம் இடத்துல போய் ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் யாரென்று தெரியாத அந்நியர்கள்ட்ட பழகுகிற போது ஜாக்கிரதையாக பேசணும், பழகணும். என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் நம்ம வாட்டில் வாய விடக்கூடாது. இந்த ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது சில பேர்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், முழங்காலுக்கு கீழே ஏதாவது பெயின் வரக்கூடிய வாய்ப்புகள், மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இதெல்லாம் ஏற்படலாம். விளையாட்டுத்துறைகள் இருக்கக்கூடியவங்க, சின்ன பசங்க, இந்த ஸ்கூலுக்கு போகிற விளையாடுற பிள்ளைங்கள் எல்லாம் கீழே விழுந்துடாம பார்த்துக்கணும், கால் கீழே அடிபட்டுறாம பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட தன்மைகளை ஒரு பக்கம் பார்த்துக்கணும். இல்லை 10ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக பொருளாதார விருத்திகள் உண்டு. புதிய அனுகூலமான தொழில்கள் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்களுக்கு பேருதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வாரத்தின் ஆரம்பமும் வாரத்தின் இறுதி காலமும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனம் கொள்ளுங்க. வாக்கிங் போனால் கூட, எக்ஸசைஸ் பண்ணால் கூட எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இதை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்தை கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்புக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய சந்திரனாகப்பட்டவர் 4ஆம் இடத்தில் ராகுவினுடைய சாரத்தில் பயணத்தை துவங்குகிறார். அப்போ ராகு பகவானுடைய சாரத்தில் பயணம் துவங்குகிற போது மனக்குழப்பத்தின் காரணமாக, மனதிடமின்மையின் காரணமாக ஏதோ ஒரு வீக்காக ஒரு மென்டாலிட்டி ஏற்பட்டு ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். மிக கவனமாக, மிக சாணக்கியத்தனமாக நடந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி வாரத்தின் இறுதி நாட்கள்லையும் இதே போல் உடல்நல கோளாறுகளோ, உடல் சோர்வோ, பயணங்களில் அலுப்போ, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். ஆனால் அதே போல் அதற்கு அடுத்த கட்டத்தை பார்க்குற போது கண்டிப்பாக உங்களுடைய சந்திர பகவான் மிக வலிமை பெற்று காணப்படுகின்ற காரணத்தால் எடுத்த முடிவுகளிலே திடமாக நீங்கள் ஒரு கட்டத்தை சென்றடைய முடியும். எல்லோரும் பாராட்டும்படியான சில அம்சங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. அந்நியர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேண்டிய உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிறைய பேர்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும்.
பெற்ற தாயின் உடல்நலத்தில், தந்தையின் உடல்நலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய சுணக்கங்கள் தீர்க்கப்படும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றமான எண்ணங்கள் ஏற்படும். பாசிட்டிவ் தாட் ஏற்பட்டு அடுத்த கட்டம் நம்ம இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டீச்சர்ஸோட, பேரண்ட்ஸோட உட்கார்ந்து பேசி அவங்க தங்களை சரி கட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. சந்தோஷமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கிறதுனால நிறைய பேர் டூர் போகிறது, வெளியூர்களுக்கு போகிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகளை, நோய்களை, கடன்களை வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. புதிய அனுபவங்கள், புதிய தொடர்புகள், புதிய கான்டாக்டு, இதன் மூலமாக உங்கள் தொழில் வளர்ச்சி பெறுவதையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். இப்படி பல கோணங்களில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்புடையதாக இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்களே, சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமான நல்ல சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாக இருக்கும். செவ்வாயும் கேதுவும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால உறுதியாக அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எடுத்த காரியத்தை திடமாக நடத்தி முடிக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சொந்தம். கண்டிப்பாக உங்களுடைய எனர்ஜி லெவல் வேறு லெவலில் கண்டிப்பாக வேலை செய்யும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. நீங்கள் எடுத்த முடிவுகளில் திடமாக நிற்பீங்க, எடுத்த காரியத்தை முடிப்பீங்க, லாபங்கள் கிடைக்கும். இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய, வெளியூர்களில் போய் தங்குறது, வெளிநாடுகளுக்கு சென்று வர, புதிய ஒப்பந்தங்கள், அரசாங்கத்தோடு சேர்ந்து இணைந்து நடத்துகின்ற காரியங்கள், இப்படி அனைத்து நிலைகள் சார்ந்தவர்களுக்கும் இந்த வாரத்திலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரம். 11ஆம் இடத்திலே புதனும் வியாழனும் இருக்கிறதுனால ஞாபக சக்தி பெருகும். பிள்ளைகளோட அந்த கலகலப்பான எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றோர் கண்டுகளிக்கலாம். குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள், சுபச்செய்திகள் நடத்துவதற்கான முயற்சிகள் நடக்கும். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தை முடிக்கின்ற வாய்ப்புகள் வரும். இப்படி வீட்டுக்குள்ள சுபச்செய்தி, சுபகாரியங்கள், விருந்து கொண்டாட்டங்கள், குறைவில்லாத வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் 7ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சற்று வயிற்றுக்கோளாறுகள், ஜீரணக்கோளாறுகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவைகளெல்லாம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப பேசுறது, எமோஷனல் ஆகிறது, பயப்படுறது, டென்ஷன் ஆகிறது, யாரையாவது உத்தரவு பிறப்பித்து நசுக்கிறது, இப்படிப்பட்ட எந்த செய்திகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது. அட்டமத்தில் சனி என்பது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தும். ஆனால் அட்டமத்து சனி கண்டகச்சனியை விட இயல்பாக மென்மையாக போகக்கூடியது. அந்த அடிப்படையிலே அட்டமத்தில் சனி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தொட்ட தொழில் துலங்கும், நினைத்ததை நடத்தி காட்ட முடியும். உறுதியாக உங்களுடைய பாதை என்பது உங்களுக்கு வளமான பாதை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட முடியும். இந்த அளவிற்கு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு இனிய வாரமாக இருப்பதை பார்க்க முடியும். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான முன்னேற்றங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். வேலை செய்கிறவங்க இடத்த விட்டு இடம் போகலாம், புதிய வேலைகளுக்கு போகலாம், புதிய ஊர்களுக்கு போகலாம், நாடு தழுவிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம், புதிய கம்பெனிகளுக்கு செல்லலாம். இதே போல் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள், அதுலேயும் குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டடம் கட்டி வைக்கிறவங்க, அது சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்து எத்தனையோ உபகரணங்கள் இருக்குது, அதெல்லாம் வாங்கி வைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான முன்னேற்றங்களும் நல்ல தகவலும் சந்தோஷங்களும் இருக்கிறத நீங்கள் கட்டாயம் பார்க்கலாம். உறுதியாக இந்த காலம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்க வேண்டிய நேரமாக தெரிய வருகிற காரணத்தினால உறுதியாக நீங்கள் சந்தோஷமாக, மிக மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக, குதூகூலமாக வாழுகின்ற நிலைகளோடு ஒத்துப்போகின்ற கிரக சஞ்சாரங்கள் இருப்பதை பார்க்க முடியும். நல்ல வளர்பிறை சந்திரன் 11ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து இந்த வாரத்தை துவக்குகிறார். தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் பேசுகிற பேச்சு நல்லா இருக்கும், நீங்கள் சம்பாதிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்,
குடும்ப வாழ்க்கை மிகச் சூப்பராக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுபோலவே உடன்பிறப்புகளோடு ஒற்றுமைகள் ஓங்கும். எடுத்த முயற்சிகள் கனகச்சிதமாக கிடைக்கும். வாகனங்களில் பயணங்கள் இருப்பதை மறுக்க முடியாது. நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வி உங்களுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும். பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு உசிதமான முன்னேற்றங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தீர்க்கப்படும். சிக்கல்கள் மறைக்கப்படும். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் போன்றவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். திருமண காரியங்கள் கனகச்சிதமாக கிடைக்கும். ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டவர்ந்த வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமை கிடைக்கும். விகல்பமான எண்ணங்கள் மறைந்து ஒற்றுமையாக ஒருத்தர் புரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நிச்சயமாக உடலாலும் உள்ளத்தாலும் மகிழ்ச்சி பெறுகின்ற வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய வித்தியாசங்கள் குறைந்து இடைவெளி குறைந்து ஒற்றுமைகள் பெறுகிற வாய்ப்புகள் உண்டு. உறுதியாக கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான முன்னேற்றங்கள், மனச்சந்தோஷங்கள். இதைவிட குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது பொருளாதாரத்தில் அபிவிருத்தியான வளர்ச்சிகள் இருக்கும். அவர் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது புதிய வாகனங்கள் கிடைக்கும். அதேபோல் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் புதிய தொழில் வாய்ப்புகளுக்கும் இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வையில் தான் உங்களுடைய 10ஆம் பாவாதிபதி சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய துலா ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக மாபெரும் முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் போட்ட திட்டங்கள் வெற்றி பெறும். நீங்கள் எடுத்த முடிவுகள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எந்த தவறும் பண்ணாமல் உங்கள் பாதையில் பயணம் பண்ணுறோங்கிற திருப்தி கிடைக்கும். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்களை பாராட்டி பார்க்கின்ற அளவிற்கு காலச்சூழல் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். சந்திரனை குரு பார்ப்பது என்பது தொழில் வளர்ச்சிகளை கொடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் சில பேருக்கு உண்டாகும். இந்த படிச்சுக்கிட்டு வேலைக்கே போய்கிட்டு இருந்தவங்க கூட விட்டுட்டு வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் உறவாக ஆரம்பிக்கும். அதுவும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால மனசு குதூகூலமாக இருக்கிறத பார்ப்பீங்க. குருச்சந்திர யோகம் என்று சொல்லி இந்த காலகட்டத்தில் இளம் பிள்ளைகள் மிக வசதியாக, சந்தோஷமாக, குதூகூலமாக வாழ்வதற்குண்டான அனைத்தும் ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சி குறைவில்லாமல் இருக்கும். தேவைப்படுகின்ற பொருளாதார வளர்ச்சிகள் எல்லாம் உங்கள் வீடு தேடி வரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சுவார்த்தைகளிலே மிக அழகாக உங்களை செதுக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலான்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். இளைஞர்களோடு இணைந்து பயணப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால எனர்ஜியாக உங்களோட வாழ்க்கை பாதை தெரியும். அதே போல் முயற்சிகள் மட்டுமல்ல, இந்த இஎன்டி ப்ராப்ளம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, சைனஸ் வந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சரியான மருத்துவ உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாகனங்களின் மூலமாக செய்கின்ற தொழில் மூலமாக மிக அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. படிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான டெவலப்மெண்ட் இருக்குது. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தா இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப குதூகூலமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் வீட்டில் அம்மாவின் உடல்நிலைகளிலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக கல்வி, குடும்பம், பொருளாதாரம் அனைத்திலுமே சீரான மாற்றங்களும் சிறப்புகளும் இருக்கிறத பார்க்கலாம். பிள்ளைப்பேறு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே பிள்ளைப்பேறு பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரவேண்டிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அவைகளெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதாக அமையும். உறுதியாகவே உங்களை பொறுத்தளவு 6ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். பகைமையை வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகள், போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய கையெழுத்து போடுறது, இப்படின்னு எந்தெந்த கோணத்தில் பார்த்தாலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு குறைவில்லாத முன்னேற்றங்கள் இருப்பதை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு இனிமையான வாரம். விருட்சக ராசி நேயர்களே, விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு ராசியில் சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பார். 9ஆம் பாவாதிபதி ராசியிலையும் வருவார், குருவின் பார்வையிலையும் வந்து அமருவார். இந்த வாரத்திலே சில நன்மைகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே இந்த வாரத்தின் தன்மைகளிலே உங்களுக்கு நிறைய புண்ணியமான செய்திகள் எல்லாம் வந்து சேரும். யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கேட்ட இடத்திலிருந்து பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பட்டாவது காரியத்தை கனகச்சிதமாக நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு பக்கத்தில் உருவாகும். இப்படி பல கோணங்களில் உங்களுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வளர்ச்சிகள் இருப்பதை பார்க்க முடியும். 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்.
நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உத்வேகம் உண்டாகும். ஞாபக மறதி போய் ஞாபக சக்தி வளர்கின்ற வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுக்குள்ள பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் இருந்திருக்கக்கூடிய இடைவெளி குறையும், கருத்து பேதங்கள் தீர்க்கப்படும். இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதேபோல் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால ராஜசண்டால யோகம் என்று சொல்லக்கூடியது ஏற்பட்டு, இது நாள் வரைக்கும் வேலைக்கு வர சொன்னாங்க, லெட்டர் கொடுத்துட்டாங்க, ஆனால் வேலைக்கு கூப்பிடல, சம்பளம் வரல, இப்படியெல்லாம் ஒரு விதமாக புலம்பலில் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முடிவுகள் தெரிய வரும். நிச்சயமாக சம்பாத்தியத்துக்கு குறையில்லை. புதிய அனுபவங்கள், புதிய மக்களுடைய பழகுகின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. அந்நியர்களால் அதிக அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதெல்லாம் உண்டு. சொந்த பந்தங்களை விட்டு விட்டு புதிய இடங்களை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இருக்கிறத சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், என்ன கொடுக்குறோம், ஏதாவது யாருக்காவது கொடுத்தா கூட ஒரு டைரியில் எழுதி வைங்க. கொடுக்க வேண்டியதை ஞாபகமாக போய் திருப்பி கொடுங்க. இப்படிப்பட்ட எண்ணங்களோடு அடுத்த கட்டத்திற்கு நகன்ற மன ஓட்டம் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்க முடியும். 8ஆம் இடத்திலே புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உறுதியாக இந்த வாரத்தை பொறுத்தளவு விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். கவலை கொள்ளுகின்ற அளவுக்கு பெரிய சோகங்கள் இல்லை. தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் உங்கள் ராசி 9 குடையவன் சூரியனாக இருந்து அவர் போய் உட்கார்ந்துருக்கிறது குருவுக்கு பக்கத்தில். கிட்டத்தட்ட சொல்லணுன்னா நீங்கள் உறுதியாக ஏதோ உங்களுடைய பழைய ஃபைலெல்லாம் தூசி தட்டி எடுத்து உங்களை மிருக்க வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உட்பட்ட வாரம். நீங்கள் விவசாயம் பார்த்தாலும் சரி, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன துறை சார்ந்தவராக இருந்தாலும் இந்த வாரத்திலே மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து சில புடுங்கல் எடுக்கிற மாதிரி நோயின்னு சொல்கிறாங்களே, நான் என்ன தான் பண்ணட்டும், என்கிட்ட என்ன இருக்குது, நான் என்ன தான் பண்ண முடியும், இப்படி என்று குறைபாடுகளை காட்டக்கூடிய எண்ணங்களும் ஒரு பக்கத்தில் தொந்தரவாக வந்து அமையும். எதையும் கண்டுகொள்ளாமல் இந்த வாரத்தை கடத்துவதற்கு முயற்சியுங்கள். ஏனென்றால் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க உங்களுக்கு தள்ளிக்கிட்டே போகிற மாதிரி தெரியும். இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா பயமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், கோபமாக வரும். இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால சற்றேறக்குறைய வாயடக்கமாக நாவடக்கமாக இருந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த சின்ன குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம், உங்களுடைய சந்திரனாகப்பட்டவர் அட்டமாதிபதியாக இருந்து உங்கள் ராசியை கடந்து கொண்டிருக்கக்கூடிய வாரம். அப்படி என்றால் உங்களுக்கு 3ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் வேலை செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் சற்று கவனமாக இருக்கணுங்கிறது கட்டாயம். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். பெற்ற தாய்மார்களின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் நீச்சம் பெறுகின்ற வாய்ப்பு அமையும் 2 நாள். அப்போ அந்த காலகட்டத்தில் ஏதாவது மருத்துவ செலவுகள், வீட்டுக்குள்ளே சின்ன குழந்தைய வச்சுக்கிறவங்களுக்கும் மருத்துவ செலவு வரும், இல்லை ரொம்ப வயசானவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீட்டுகளுக்கு மருத்துவ செலவு வரும். இப்படிப்பட்டதை நீங்கள் தவிர்க்க இயலாது. அதை கொஞ்சம் புரிந்து கொண்டு செயலாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இதேபோல் 6ஆம் இடத்துல சூரியன் வீற்றிருக்கிறார். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கோயிலுக்கு போகணும்னு திட்டம் போடுவீங்க, டிக்கெட்டெல்லாம் போட்டு வைப்பீங்க, போக முடியாமல் போயிடும். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலான்னு பயணம் பண்ணுறதுக்கு காரெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைப்பீங்க. அந்நேரம் பார்த்தா காலங்காத்தால் வீட்டுக்குள்ளே விருந்தினர் வருவாங்க, போக முடியாமல் போகும். இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள், பயண தடைகள், பயண தடுமாற்றங்கள் நிறைய பேர்களுக்கு உண்டு. இதையும் மீறி நீங்கள் சிங்கிளாக பயணம் பண்ணி நீங்கள் அமெரிக்காவுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் புறப்பட்டால் இந்த டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. பாஸ்போர்ட்டு அதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொண்டு போகிறோமாங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள். இப்படிப்பட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் பெரிய துன்பகரமான வாரமாக இருக்க வாய்ப்பில்லை. மகரம் ராசினியர்களே, மகர ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குதூகூலமான முன்னேற்றங்கள் இருக்கும். எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும்னு சொல்லக்கூடிய கமிட்டடான எண்ணங்கள் வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எங்கே போகணும், என்ன செய்யணும், யாரை பார்க்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க.
உங்கள் ஃபைலெல்லாம் பக்காவாக சுத்தமாக நீட் அண்ட் கிளீனாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி வழங்கப்படும். இப்படி மனோரீதியாக ஒரு நேர்த்தியான தன்மைகளை கையில் வச்சுக்கிட்டு போகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பேசுகிற பேச்சு, எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே இந்த உலகத்தின் பாராட்டுதலுக்கு உட்பட்டவையாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 3, 6, 11 சனி செவ்வாய் வீற்றிருந்தால் முடிசூடா சக்கரவர்த்தின்னு பேர். அந்த அடிப்படையில் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பதும் கண்டிப்பாக இந்த ஜாதகத்திற்கு, உங்களுக்கு மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு லவ்வபிளான வாழ்க்கை சக்கரம் சுழலுவதை நீங்கள் கட்டாயமாக உணர முடியும். உறுதியாக உங்களுடைய முயற்சிகள், முன்னேற்றங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். புதிய முயற்சிக்கு போகிறவங்க, புதுசாக தொழில் பண்ண போகிறவங்க, இல்லை புதுசாக வேலைக்கு போக ட்ரை பண்ணுறவங்க, புதுசாக ஒரு கல்லூரிக்குள்ளே நுழையிறவங்க, இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு நல்ல செய்தியும் மனச்சந்தோஷமும் தைரிய வீரிய பராக்கிரம பாராட்டுதலும் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். 4ஆம் இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் விற்றிருக்கிறார். இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு பெரிய விசேஷமான புண்ணியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். அப்போ என்னென்ன விருந்தினர்கள் வருகை, இல்லை நீங்கள் அவங்களை தேடி போகிறது, ஊர் சுற்றி பார்க்குறது, பயணங்கள் பண்ணுறது, அப்படியே ஜாலியாக குடும்பத்தோட கார் எடுத்துக்கிட்டு ஒரு கன்னியாகுமரி வரையும் போயிட்டு வரலாம், இப்படிங்கிற மாதிரி ஒரு டூரிங் போகிறது, இப்படிப்பட்ட அநேக செய்திகள் இந்த வாரத்தில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா ஒரு சந்தோஷத்தை கொண்டாடுகின்ற வாரம் போல உங்களுக்கு தெரிய வரும். அட்டமாதிபதி 5ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்படி பயணங்கள் போகிற போது, ஏதாவது நீங்கள் புறப்பட்டு செல்லுகிற போது, பிள்ளைகளை இணைத்து கூட்டிகிட்டு போகிற போது அவங்களுடைய ஆரோக்கியத்தில், அவங்களுடைய விளையாட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாம் பெற்றோர்கள் சற்று கவனம் எடுத்து கொள்ளக்கூடிய வாரமாக பார்க்கணும். 8குடையவன் 5ஆம் இடத்தில் இருப்பது என்பதும், குரு பகவான் 6இல் மறைந்திருப்பது என்பதும் ஏதாவது விழுந்து போகாமல் பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட செய்தியை தவிர பயப்பட வேண்டியதில்லை. அதேபோல் 6ஆம் இடத்துல குரு புதன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோபம், சூடு, சொரண, ரோசமான நிறைய வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். உங்களை மாதிரியே தான் மற்றவங்களுக்கு மனசு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எடுத்தங்கவுத்தோன்னு வார்த்தைகளை விடக்கூடாது. குறிப்பாக நண்பர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவி உறவுகளில், அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சிங்கிற இடங்களில் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு திருப்திகரமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்க முடியும். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் நிறைய இருக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் துவங்குகிற சந்திரன் ராசிக்கு 12ஆம் இடம் வரைக்கும் பயணப்படுகிறார். அப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் உங்கள் மனசு உட்காருது. எதாவது வாங்கலாமா, எதாவது விற்கலாமா, எதாவது விற்றுட்டு வாங்கலாமா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயத்தை தீர்த்து வச்சிடலாமா, ஏதாவது புதுசாக நம்ம ஒரு பிளான் பண்ணி போட்டு இப்போ திட்டங்கள் போடலாமா, இப்படிங்கிற நிறைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருகிற வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுடைய சந்திரனையும் பார்க்கின்றார். ராசியின் ஆரம்பத்தில் துலாத்தில் சந்திரன் இருக்கிறார், அவரையும் குரு பார்க்கிறார், உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உத்தியோக மாற்றங்கள் நிறைய வரும். உழைக்கின்ற களத்திலே நிறைய மாற்றங்கள் வரும். நிச்சயமாக உங்கள் உழைப்பு ஒரு அபரிமிதமான ஒரு உழைப்பாற்றலை கொட்டக்கூடிய வாரமாக இருக்கும். நேரமே இல்லை, சாப்பிட முடியல, தூங்க முடியல, எப்போ பார்த்தாலும் வேலையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படி சொல்லப்படுகின்ற விதத்தில் உங்களுக்கு உழைக்கின்ற களம் அமைவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனாலும் வீட்டுக்குள்ள பிள்ளைகள், குடும்பம், குழந்தை குட்டிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டோம், தூங்கணுங்கிற ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு சுப செய்திகளுக்காக செலவினங்கள் தவிர்க்க முடியாதது, பயணங்கள் தவிர்க்க முடியாதது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கூட இந்த வாரத்தில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பொதுவாகவே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனும் இருக்கிறதுனால பிள்ளைகளை மையப்படுத்தி, இல்லை உறவுகளை மையப்படுத்தி ஏதாவது சுப செய்திகள், சுப செலவுகள் வருவது தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு கொண்டாட்ட மகிழ்ச்சி இருப்பதை பார்க்க முடியும். கூடவே 7.5 சனி முடிஞ்சு போகலைங்கிறத மனசில் பதிய வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கண்ணும் கருத்துமா அகலக்கால் வச்சிடாமல் இருக்கிறதுக்குள்ள மனசை பொறுத்தளவில் ரொம்ப நாவடக்கத்தோட கனகச்சிதமாக குடும்பத்தை நடத்திட்டு போகிறதுக்கும் நீங்கள் மனசில் பதிய வைக்கணும். இது 7.5 சனி என்பது இளமையாக 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்குத்தான் ரொம்ப அதிக காட்டத்தை கொடுக்கும். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது. இருந்தாலும் 7.5 சனி தான் கவனத்தில் கொண்டு செயலாற்றுங்கள். மீனம் ராசினியர்களே, இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடியதில் தான் உங்களுடைய வாரம் துவங்குகிறது. வாரத்தின் ஆரம்பம் 2 நாட்கள் கொஞ்சம்
புதுசாக ஏதாவது காரியம் பண்ணணும், புதிய திட்டங்கள் போடணும், புதுசாக கையெழுத்து போடணும், புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இப்படின்னு நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்தால் அதை சற்று ஒத்தி போடுறதுங்கிறது குழப்பமில்லாமல் இருக்கும். இந்த அட்டமத்தில் குரு இருக்கிறது, அட்டமத்தில் சனி இருக்கிறது, அட்டமத்தில் சந்திரன் இருக்கிறது. இந்த 8ஆம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே அட்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த மனிதனை மாட்டி விட்டுட்டு போகிற வேலையை செய்யும். உங்களுக்கு 5 குடையவனாக இருந்து அவர் 8இல் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் ஒரு பையன் இருக்கான் சார், ஒரு பொண்ணு பார்க்க போகிறேன், இல்லை ஒரு பொண்ணு இருக்கா ஒரு பையனை பார்க்க போகிறேன், இல்லை ஏற்கனவே நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ முடிச்சிடலான் இருக்கிறோம், இப்படிங்கிறத இந்த வாரத்தின் முதல் 2-3 தினங்களுக்கு ஒத்தி போடுங்கள். அது உங்கள் விஷயமாக இருந்தாலும் அல்லது உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களின் விஷயமாக இருந்தாலும் அதை நீங்கள் பேசுகிற போது நடத்துகிற போது அதில் சிக்கல் சிரமம் இல்லாமல் கொண்டு போகணும்னா வாரத்தின் ஆரம்ப நாட்களை தவிர்த்து விட்டால் சிறப்பாக இருக்கும். அதுக்கு பிற்பாடு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை மனப்பூர்வமாக செய்யலாம். இதுபோல் சற்று உடல்நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அலைச்சல் வரும், பயணங்கள் வரும், ஊர் சுற்றுற யோகம் வரும், புதுசாக ஏதோ ஒரு கமிட் ஆகிடுவீங்க, யார் வீட்டுக்காவது போகணும், ஏதாவது ஐடியா கொடுக்கணும். இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். புதுமண தம்பதிகள் ஜாலியாக ஊர் சுற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. 5ஆம் பாவாதிபதியே உங்களுக்கு 9, 10ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு செலவு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அதற்கு தகுந்த மன ஓட்டம், சந்தோஷம், குதூகூலம், கொண்டாட்டம், நிறைவான ஒரு மனப்பான்மைகள் இத்தனையும் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். 6, 12ஆம் இடத்தில் ராகு கேது இருப்பது மிகுந்த செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது. சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழில் துவங்க காத்திருப்பவர்களுக்கு பிரமாதமான முன்னேற்றங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக அமைஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம். எல்லா விதத்திலும் அந்நியர்கள் வந்து உதவிக்கரம் நீட்டுகிறார்கள் என்று சொல்லுகின்ற விடைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல கேது செவ்வாய் இருப்பது எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பம், இப்படிப்பட்ட எல்லா தொல்லைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு சந்தோஷம் அமைதியாக, மிக கொண்டாட்டமாக, சந்தோஷம் அதிகமாக கொண்டாடக்கூடியதாக இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். நேயர்களே, இதே போல வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.